ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். இதை வந்து எதை வச்சு மேக் பண்ணியிருக்கேன்னா, காலி டின்னு 7 பின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து வெயிட்லெஸ்ஸு, இங்கே பாருங்கள், ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள். வேஸ்ட்டு இதை வந்து இது மாதிரி மேக் பண்ணி இதில் வந்து ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். ஒன்று வந்து அந்த பெரிய சைஸ், அதோட சைஸில் இது பண்ணி வச்சுருக்கேன். பாட்டம் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பாதியாக கட் பண்ணியிருக்கேன். அதில் கீழே இருக்குல்ல, இது மட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து மேலே வந்து டேப் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பேஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சின்ன கப்புக்கும் கவர் பண்ணிவிட்டு ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணுமோ அடித்தோம்னா கரெக்டாக தெரியும். இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கலர் பண்ணோம்னா அதுக்கு அந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக தெரியாது. பாருங்கள், இதில் வந்து எனக்கு பிடிச்ச எனக்கு தெரிஞ்ச ஃப்ளவர் டிசைன் நான் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். பார்க்கவே நல்லா இருக்குது. வெயிட்லெஸ்ஸும் அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. வெயிட்டும் இல்லை, லைட் வெயிட் தான். கீழே போட்டாலும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இந்த டேப் வச்சு தான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்க பெயிண்ட் வச்சு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பெரிய இதில் வந்து இந்த பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன்ல, இதை வந்து நம்ம அதில் போட்டுடலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பென்சில்ஸ் நீங்கள் என்ன போட்டு வைக்கணும்னு இது பண்ணுறீங்களோ அது வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ காலியாக இருக்குது. இது மேலே இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ்ஷு அப்புறம் பென்சில் எல்லாம் அதில் போட்டு வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள். சிம்பிளாக இது மேக் பண்ணுறதும் ஈஸி. நம்ம வேஸ்ட்டாக குடிச்சிட்டு போகிற கேனில் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இது எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இதுக்கு நான் உள்ளே எந்த ஒரு பேப்பரும் இல்லை, அந்த டின் மட்டும்தான். வெளியே மட்டும்தான் நம்ம டேப் போட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இந்த சின்ன இதில் வந்து நான் அடிக்கடிக்கு கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். குஷி கிளிப் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். அது வந்து அப்படி அப்படியே அங்கங்கே இருக்கும். அது வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும் கட் பண்ண மாட்டேன்னு, அதனால் டேப்பை வந்து உள்ளே கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அப்படியே வெளியே இருக்கிறது அப்படியே மடித்து உள்ளே விட்டோம்னா அந்த ஷார்ப்னஸ் இருக்காது, நல்லாயிருக்கும் பார்க்க. நம்ம எடுக்கிறப்ப அது மாதிரிலாம் நம்ம கை வந்து குத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இதோட இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.